சிவாய நம. தனுசு ராசி. தனுசு ராசி வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அவசரப்பட்டு சில முடிவுகளெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவங்களாம் லேட்டானாலும் பரவாயில்ல, ஆனால் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, என்கிட்ட வந்து என்னோட லைஃப் பார்ட்னர் வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது. நானாக வந்து சொல்லிடுவேன். நானாக சொல்கிற வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. இந்த மைண்ட் செட்டு தனுசு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்னோட ஃப்ரீடமில் மட்டும் வரப்போறவங்க தலையிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வந்தவங்க என் ஃப்ரீடம்லனா ரொம்ப தலையிடுறேன்ற வாக்கியம் அதிகமாக லைஃப் பண்ணிட்டு சொல்லுவாங்க. ஸோ நானாக சொல்லுவேன் என்ன நடந்தது ஏது நடந்தது, நீ எல்லாம் என்ன கேள்வி கேட்கக்கூடாது. நானாக சொல்லும் போது சொல்லுவேன். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருந்தால் இல்லைனா போகணும்னு சொல்லுவாங்க லைஃப் பார்ட்னர். ஸோ இந்த ஒரு டைப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனுசு கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ரீமாக வந்து ஃபாலோ பண்ணோம். திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஃப்ரீடம் ரொம்ப அளவுக்கு அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய ராசினா தனுசு தான். ஸோ தன்னை வந்து கண்ட்ரோல் பண்ணி தன்னோட லைஃப் பார்ட்னர் வச்சிடக்கூடாதுன்ற மைண்ட் செட் அதிகமாக இருக்கும் தனுசை பொறுத்த வரைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அலைன்ஸ் பார்க்கும்பொழுது இவங்க இந்த மாதிரி மைண்ட் செட்டு கொண்டவங்க தான். ஸோ இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான பார்க்குற இடத்துல நம்ம கொஞ்சம் சில விஷயங்களெல்லாம் சொல்லி நம்ம வந்து மூவ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருந்தீங்கன்னா முக்கியமான மேஜரான பிரச்சனைகள் எல்லாம் வராது. ஸோ எல்லாமே ஆரம்பத்திலே வெளிப்படையாக பேசிட்டா பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணுறதுனால தான் நிறைய குடும்ப வாழ்க்கையெல்லாம் மதிச்சிட்டு இருக்கு. இதை வந்து நல்லா மைண்டில் ஏற்றிக்கணும். ராசியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மிதுனம், சிம்மம், துலாம், கன்னி, மீனம் இந்த ராசியை சேர்ந்தவங்கெல்லாம் பேரா மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம்னு சொல்லலாம்.